நாடாளுமன்ற தேர்தலை ஒட்டி என்டிஏ கூட்டணியில் இடம்பெற்றுள்ள அமமுக நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டத்தில் பெரம்பலூர் தொகுதி வேட்பாளர் டாக்டர் பாரிவேந்தர் மற்றும் ஐஜேகே தலைவர் டாக்டர் ரவி பச்சமுத்து உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். நாடாளுமன்ற தேர்தலில் என்டிஏ கூட்டணியில் அங்கம் வகிக்கும் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக பொறுப்பாளர்களுடன் தேர்தல் குறித்த கலந்துரையாடல் கூட்டம் நிகழ்ச்சி திருச்சி SRM ஹோட்டல் வளாகத்தில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் இந்திய ஜனநாயக கட்சியின் நிறுவனரும் பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளருமான டாக்டர் பாரிவேந்தர், இந்திய ஜனநாயக கட்சித் தலைவர் ரவி பச்சமுத்து, அமமுக தலைமை நிலைய செயலாளர் தொட்டியம் ராஜசேகரன், ஐஜேகே முதன்மை செயலாளர் சத்யநாதன் மற்றும் அமமுக மாவட்ட, ஒன்றிய, நகர பொறுப்பாளர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இந்த கூட்டத்தில் உரையாற்றிய ஐஜேகே தலைவர் டாக்டர் ரவி பச்சமுத்து, நாடாளுமன்ற தேர்தலில் என்டிஏ கூட்டணி கட்சிகளின் வேட்பாளர்களின் வெற்றிக்காக கடுமையாக உழைக்க வேண்டும் எனவும், மூன்றாவது முறையாக அமையப்போகும் மோடி அரசில் தமிழகத்தில் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்பிக்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியை சேர்ந்தவர்களாகத்தான் இருக்க வேண்டும் எனவும் தெரிவித்தார். என்டிஏ கூட்டணி ஆலோசனைக் கூட்டத்தில் உரையாற்றிய பெரம்பலூர் மக்களவைத் தொகுதி வேட்பாளர் டாக்டர் பாரிவேந்தர், மோடியின் காலத்தில் நாம் வாழ்கின்றோம் என்பதை பெருமையாக நினைக்க வேண்டும் என குறிப்பிட்டார். பிரதமர் மோடியால் பொருளாதார வளர்ச்சி, நாட்டு மக்களின் பெருமை மற்றும் மரியாதை அதிகரித்திருப்பதாக அவர் பெருமிதம் தெரிவித்தார். நாடு வறுமையில் இருக்கக்கூடாது என்ற சிந்தனை கொண்டவர் நரேந்திர மோடி என அவர் புகழாரம் சூட்டினார். ஊழல் செய்து சம்பாதித்த பணத்தை ஸ்டாலின் வெளிநாடுகளில் பதுக்கி வைத்திருப்பதாகவும், திமுகவினருக்கு ஊழல் செய்வது புதிதல்ல எனவும் டாக்டர் பாரிவேந்தர் விமர்சித்தார். இன்றைக்கு இருக்கிற இந்த தமிழக அரசினுடைய ஆட்சியை நடத்துகிற ஸ்டாலின் குடும்பம் தங்களுக்கு காலமெல்லாம் சம்பாதித்தது போதாது என்று ஒருவேளை இதுதான் தங்களுடைய கடைசி ஆட்சி என்று எண்ணுகிறார்களோ தெரியவில்லை. அதற்காகத்தான் இந்த ஊழல் பண்ணுவதில், லஞ்சம் வாங்குவதில் இவ்வளவு ஆர்வமும் வேகமும் காட்டுகிறார்கள். இது சம்பாதித்த பணத்தை இப்போதெல்லாம் தமிழ்நாட்டில் முதலீடு செய்வதில்லை. இவர் சம்பாதித்த பணத்தை துபாயிலே கொண்டு முதலீடு செய்கிறார்கள், சிங்கப்பூரில் போய் முதலீடு செய்கிறார்கள். அது மட்டுமல்ல, லண்டன்ல பேங்க்லாம் செய்கிறாங்க.